தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சீமானுக்கு மீண்டும் நடக்கும் துரோகங்கள், முதுகில் குத்தும் சொந்தங்கள் எனும் தலைப்பில் இந்த காணொலியை காண இருக்கும். இந்த மாதிரியான ஒரு நாள் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் பலரும் பதிவு பண்ணுவாங்களே, அந்த மாதிரி தான் இந்த காணொலி தொடக்கத்திலே இந்த நாள் வந்துவிடக்கூடாது அப்படின்னு நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதை கடந்து போகிற ஒரு செய்தியாக போகலாம், ஆனால் அவர்களே அதை கடந்து போகாதீங்கிற அளவிற்கு சில வார்த்தைகளை பதிவு பண்ணும்போது நம்மளால் அந்த விஷயத்தை பற்றி பேசாமல் இருக்க முடியல. அந்த வகையில் கட்சியிலிருந்து சமீபத்தில் விலகிய புரட்சி வேங்கை முத்துப்பாண்டி அப்படிங்கிற அந்த நபர் இடும்பவனம் கார்த்தி அவர்களை வம்பிழுப்பது போல ஒரு விஷயம் செய்திருக்கார். அவர் செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம். ஆனால் இதற்காகவே கட்சியிலேருந்து எப்போ வெளியேறுவோம், அடுத்த நாள் பேசலான்னு காத்துட்டு இருந்தீங்களாங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுது. அது மட்டும் இல்லாமல் திடீர்னு லயலாமணிக்காக களஞ்சியம் அவர்களும் பதிவு போடுறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஐயா ஏகலைவன் அவர்கள் ஏன் லோயலாமணிக்கு இந்த பதவி கொடுக்கக்கூடாதா, அவர் எத்தனை வருடம் இந்த என்னென்ன விஷயங்கள் பணியாற்றியிருக்காரு அப்படின்னு தனியாக அதுக்கு இன்னொரு காணொலி போடுறாரு. என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் இந்த நாம் தமிழர் சொந்தங்கள்லாம் இருக்காங்க, தமிழ் தேசியவாதிகள்லாம் ஒரு அதிர்வில் இருக்காங்கங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஒரு சில பேர் இதற்கு முட்டு கொடுக்க பேசுவாங்க. அவங்க யார் அப்படின்னா, தமிழ் தேசியவாதிகள்ங்கிற போர்வையில் வேறு ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்க நபர். அவர்களை பற்றி நம்ம பேசக்கூடியது. உண்மையாக தமிழ் தேசியவாதிகளுக்கு இது அதிர்ச்சி தான், இவர்கள் செய்யக்கூடியது வருத்தம் தான், அதில் எவ்வித மாற்று கருத்தும் கிடையாது. இன்னும் நம்ம கூடுதலாக அவர்களை பேச விரும்பலை. ஆனால் இந்த முத்துப்பாண்டி அப்படிங்கிறவர் அண்ணன் இடும்பவனம் கார்த்தி அவர்கள் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க. இன்றைய தினம் பனையூர் போகணும்னா திருவான்மியூர் தாண்டி தான் போகணும், எதுக்கு நுங்கம்பாத்தில் இருக்க லொயலோ காலேஜ் வாசலில் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியை அவர் பதிவு பண்ணுறாரு. இது ஒரு நக்கலான கேள்விங்கிறது நமக்கு தெரியுது, யாரும் சொல்கிறான்னு புரியுது. அதற்கு கட்சிக்காரன் தாவேக்காரன் பதில் சொன்னான்னா பரவாயில்ல, சம்பந்தமே இல்லாமல் கட்சியிலிருந்து விலகிய முத்துப்பாண்டி அவர்கள் ராவணன்குடியிலிருந்து மவுண்ட் ரோடு வழியாக அறிவாலம் போகலாம்ல, நீங்கள் ஏன் திருச்செந்தூர் போய் சீர் வாங்கிட்டு திருமண விழாவில் மாண்பு அரசியல் செய்து அறிவாலயம் போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறாரு. இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. பட்டு நமக்கு இப்போ ஒரு கோபம் வரும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் ஒரு உணர்வு வந்தது. எதுக்கு இந்த மாதிரி ஒரு சில்லறத்தனமான வேலை பார்க்கணுங்கிறது மனதுக்குள்ளே தோணுது. கேட்டுவிட முடியல. என்னன்னாலும் நம்ம அண்ணனாக பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு நபர் பட்டுன்னு இப்படி மாறி இருக்காருங்கிற அதிர்ச்சியில் இருந்தே நம்மளால் வெளில வர முடியல. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்யணும்னு நான் நினைக்கிறேன். இவர்கள் பேசிய அந்த விஷயத்துக்காக இல்லை, இவர்களை எல்லாரையும் கடந்து பார்க்கும்போது இன்னும் கொஞ்ச நாளில் நீங்கள் பார்ப்பீங்க, முத்துப்பாண்டி அவர்கள் பல யூடியூப் சேனலில் என்னென்னவோ பேச போகிறாருங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கல்யாண சுந்தரம் அவர்கள், காளியம்மாள் அவர்கள் கட்சியில் நல்ல அறியப்பட்ட முகங்கள். இவர்கள் இருவரை கம்பேர் பண்ணும்போது அதன் பிறகு சென்ற அனைத்துவரும், அண்ணன் சீமான் அவர்கள் க்ளோஸாக இருந்த அத்தனை பேரும் எவ்வளவு வன்மவாதிகள், எப்படிப்பட்ட நபர்கள் அப்படிங்கிறத இவர்களுடைய செயல்கள் மூலயமா நமக்கு புரிய வச்சுருக்காங்க. ஒரு இடத்தில் கூட இதுவரைக்கும் காளியம்மாள் வாய் திறந்த அண்ணனையோ இல்லை கட்சியோ தவறாக பேசியதில்லை. அதே தான் கல்யாண சுந்தரம் அவர்களும். இன்னும் சொல்லப்போனால் கல்யாண சுந்தரம் அவர்கள் பேசும்போது அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக அதாவது அதிமுகவை குற்றச்சாட்டு வைக்கும்போது தான் சீமானை பற்றி ஏதாவது பேசுவதற்காக வருகிறார். அந்த அளவுக்கு மட்டும்தான் இருக்கிறாரு. ஆனால் மற்றபடி பார்த்திங்கன்னா காளியம்மாள் அவர்களும் கல்யாண சுந்தரம் அவர்களும் இப்படி பேசலை. அவர்களுக்கு ஆதரவாக நான் சொல்லலை, ஆனால் அவர்களுக்கு இருக்கிற அந்த மாண்பு கூட இவர்களுக்கு இல்லை. இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறத உணர்ந்து அடுத்தடுத்து இவர்களுக்கு பதிலடி கொடுக்க வேண்டியது நமது கடமை. அண்ணன்கள் தம்பிகள் அப்படிங்கிற மாதிரி நம்ம சிலதை பொறுத்து போகிறோம்ல, அது மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறது அவரது பேச்சின் மூலயமாக நமக்கு புரிகிறது. தமிழ் தேசியவாதிகளுக்கு அதிர்ச்சிங்கிறத கடந்து இதை எதிர்கொள்ளணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வெற்றியின் போது ஒட்டிக்கொள்வது சரியான மாண்பு இல்லை பண்பு கிடையாது. முழுக்க முழுக்க உயிரே போனாலும் இவர்களுக்காக களத்தில் நிற்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்க ஒவ்வொரு சிறிய தீக்குச்சிகளும் தான் இங்கே தேவைப்படுது. ஆனால் சீமானவர்களோட ஒன்றிணைந்து தமிழ் தேசியத்தை வெல்ல நலவரும் காத்திருக்காங்க, நம்மளும் அதனோடு இருக்கோம். இந்த மாதிரியான சில்லறைகள் வரும் போகும், அவர்களை புறம் தள்ளிவிட்டு அவர்களுக்கான தக்க பதிலடியை கொடுக்க வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய கருத்து. உங்களது பார்வைகளை நீங்கள் பின்னூட்டத்தில் பதிவிட்டு விடுங்கள்.